பெருமைக்குரிய ஆசிரியர்களுக்கு வழங்குகிற பெரி குழுமத்தின் அருமையான சேர்மன் மரியாதைக்குரிய ஐயா சரவணன் பெரியசாமி அவர்களே, COO திருமிகு சசி வீரராஜன் அவர்களே, சேர்மன் அவர்களின் தந்தை, ரொம்ப மழை பெய்து வெளியில நச நசன்னு இருக்கு, இங்க வர்றதுக்கே கஷ்டமா இருக்கு. அப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ரொம்ப பெருமையா இருந்தது. பள்ளி ஆசிரியர்களை பள்ளி பாராட்டும், ஒருவேளை சமூகம் பாராட்டும், அரசு பாராட்டும். ஆனால் இன்னொரு கல்லூரி, அதுவும் கல்லூரி குழுமம், என்ஜினியரிங், ஆர்ட்ஸ், நர்சிங், என்னென்னவோ இருக்கு, இந்த குழுமம் பள்ளி ஆசிரியர்களை பாராட்டுகிறது என்று பார்க்கும்போது தமிழகத்துக்கு முன்னோடியாக பெரிய குழுமம் இருக்கிறது. உண்மையிலேயே இன்னைக்கு நிலைமைக்கு ரொம்ப கஷ்டமான வேலைன்னா அது ஆசிரியர் பணி தான். அது டைரக்டர் ஐயா வச்சுக்கிட்டே நான் பேசுறது. அதனால அவரு ரொம்ப பெருந்தன்மையா என்னை ரசிகர்லாம் சொல்லிட்டாரு. அவ்வளவுக்கு பெரிய ஆள் நான் கிடையாது. அவர் ஒரு பெருந்தன்மையில சொல்றாரு. அவருக்கு இருக்கிற பணிச்சுமை, அவருக்கு இருக்கிற டிமாண்ட்ஸ் ஆஃப் ஆபீஸ், அதெல்லாம் ரொம்ப அதிகம். அவர் கையில இருக்கிற அதிகாரமும் அதிகம். எதுவுமே இல்லாத ஆள் நான். வேலையும் இல்லை, அதிகாரமும் இல்லை, சாப்பாட்டுல கூட காரம் இல்லாத ஆள் நான். என்னவோ நீங்க எல்லாரும் மேடையில பெருமையா பேசுறீங்க. 9000, 4000, 39,000 விட்டா என்னைய லட்சம் கோடின்னு சொல்லி புருஷோத்தமன் சார் மிக அதிகமாக புகழ்ந்தார். அதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லைன்னு நான் உறுதியா நம்புறேன். இந்த சமூக வெளிகளில சின்னதாக ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். நமக்கு முன்னே, எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பான்னு பாரதி சொல்வார். நான் அந்த அளவுக்கு கூட சொல்ல முடியாது. 4000, 9000 கொஞ்சம் அதிகபட்சம். 4000 கூட்டம் நான் பண்ணியிருப்பேன். 9000 விக்கிபீடியால போட்டது. அதுக்கு விக்கிபீடியால என்ன வேணாலும் போடலாம். ராஜாவுக்கு ஒரிஜினல் பேர் ரோஜா, இப்போதுதான் அதை ராஜா என்று மாற்றினா கூட ஒருத்தர் போடலாம். ஏன்னா விக்கிபீடியால யார் வேணாலும் எடிட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதனால இது ஒரு காலம். 9000 இருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. நான் 34 வருஷம் மேடையில பேசுறேன், 91ல இருந்து. ஸோ இட் ஷுட் பி 4000 அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வருஷத்துக்கு 100 கூட்டம் மாதிரி பேசியிருப்போம். அது எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, ரெக்கார்டும் இருக்கு. அதனால 9000 ஒரு அதிகபட்சம். தசரதனுக்கு 60,000 மனைவின்னு சொல்லுவாங்கல்ல. கம்பராமாயணம் படிக்க எல்லாருக்கும் தெரியும். 60,000 கம்பர் அடிக்கடி பயன்படுத்துவார். அவருக்கு அமைச்சர்கள் 60,000 சொல்லுவார். தசரதன் அமைச்சரவையை கூட்டுவார். எத்தனை அமைச்சர்கள் வந்தாங்கன்னா 60,000. 60,000 அமைச்சர் எந்த ஹால்ல உட்கார்ந்தா முதல்ல யோசிச்சு பாருங்க. 60,000 அமைச்சர்கள் ஒரு அரங்கத்துல உட்கார முடியுமா? உட்கார முடியாது. அப்ப கிரிக்கெட் ஸ்டேடியத்துல தான் அவர் அமைச்சரவை கூட்டம் நடத்துறாங்க. அடிலைட் ஓவல் மாதிரி ஒரு பெரிய இல்லை, நம்ம அகமதாபாத்ல ஒரு ஸ்டேடியம் இருக்கு, அது மாதிரி ஸ்டேடியத்துல தான் உட்கார வைக்க முடியும். அமைச்சரவை கூட்டம் எப்படி அங்க நடக்கும்? ஒரு நம்பிக்கை தான். அதே மாதிரி ராமன் ஒரு வில்லை முறிப்பார் இல்லையா, வில்ல முறிக்கணும்னு அவருக்கு சொல்லல, அதுல நான் ஏத்தனம், அம்பு வச்சு அப்படி நான் பூட்டணும், இதுதான் அவர் சொன்னது. அந்த வில்ல தூக்கிட்டு வந்தவன் 60,000 சொல்லுவார். கம்பராமாயணம் படிச்சீங்கன்னா இதெல்லாம் இருக்கு. 60,000 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்தானா. வால்மீகத்துல 5000 பேர் தூக்கிட்டு வந்தான் இருக்கும். இவர் 12ஆல பெருக்கிட்டார், 60,000 போட்டுட்டாரு. அதனால அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். எண்ணிறந்தன, தமிழ்ல எண்ணிக்கையற்றது அப்படின்றதுக்கு 60,000 சொல்லிடுவான். அது மாதிரி எனக்கு யாரோ 9,000 எழுதி விட்டான். அதனால அது நம்ம அதை சரி பண்ணிக்கணும். அவ்வளவுக்கெல்லாம் நம்ம ஆள் கிடையாது. எனக்கு என்ன சந்தோஷம்னா,
சார் சொன்னது இவர் ஆசிரியரின் பிள்ளை அப்படின்னு சொன்னார்ல, அதுல எனக்கு ரொம்ப பெருமை உண்டு. எங்க அப்பா ஒரு ஆசிரியர், பள்ளியினுடைய ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியர். எங்க அம்மா எனக்கு 1ஆம் கிளாஸ் சொல்லி கொடுத்தவங்க. எங்க அப்பா இல்லை, எங்க அம்மா இருக்கிறாங்க. எங்க அப்பா எனக்கு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு சொல்லி கொடுத்தவர். எங்க அம்மாட்ட 1வது படித்தேன். எங்க அம்மாவுடைய சொந்த தம்பி, அவர் என் தாய் மாமன், அவர்கிட்ட 2ஆம் கிளாஸ் படித்தேன். 3ஆம் கிளாஸ் மட்டும் பொன்னையா என்று ஒரு ஆசிரியர் எனக்கு சொல்லி கொடுத்தார். 4, 5 எங்க அப்பாட்ட படித்தேன். ஏறக்குறைய எங்க குடும்பம் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. அதனால ஆசிரியர்களை பற்றி யாராவது தப்பா பேசினா எனக்கு தாங்காது. ஆசிரியர்கள் தான் இந்த சமூகத்தை உருவாக்குகிற சிற்பிகள் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லாதவன் நான். என்ன ஒரு பெரிய விஷயம், ஆசிரியர்கள் நிலைமை இப்ப பரிதாபமா இருக்கு. உலகத்திலேயே சிரமமான வேலை எது அப்படின்னா, ஃபுட்பால் மேட்ச்ல அம்பையரா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஃபுட்பால் மேட்ச்ல அம்பையர் பார்த்துருக்கீங்களா? ரெட் கார்டு எல்லோ கார்டு வச்சு ஓடிக்கிட்டே இருப்பாரு. அவன் ஓடுற வேகமே படுவேகம். அவனை மிஞ்சி ஓடணும். அவன் எங்க ஃபவுல் பண்றான்னு பார்க்கணும். அவங்க விட்டா ஒருத்தன் குத்துவான். ஃபுட்பால் மேட்ச் பாக்குறீங்கல்ல, அவனுக்கு அம்பையரா இருக்கிறது தான் உலகத்துல கஷ்டம்னு சொல்லுவாங்க. அதை விட கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும் வாத்தியாரா இருக்கிறது தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நாங்க பேசுறோம், ஐயா பேசுறாரு, நம்ம பிரின்சிபல் ஐயா பேசுறாரு, நீங்க எல்லாம் அமைதியா கேக்குறீங்க. ஒருவேளை நீங்க கசாமசான்னு பேசுனீங்கன்னு வைங்க, இந்த காலேஜுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, எதுக்கு இவங்க எல்லாம் கூப்பிட்டீங்க? இல்ல வாத்தியார்களா ஒரு கூட்டத்துல உட்கார தெரியல, எதுக்கு இவங்களை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுவாங்க. அதுல ஒரு 4 பேராசிரியர் கூப்பிட்டு அமைதியா இருங்க சார், என்ன சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ரொம்ப ஓவரா நீங்க கசாமசான்னு சத்தம் போட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், இதுதான் வாசல் சார், தெரியாம வந்துட்டேன், நீங்க ஏதோ எனக்கு மரியாதை கொடுப்பேன்னு கூப்பிட்டு வந்தேன். இப்போ ஒரு ஆள் கேட்க மாட்டேங்குது சார், நான் வீட்டுக்கு போறேன் சார் அப்படின்னு போயிடுவேன். அப்போ எங்களுக்கு இருந்து கேட்கிற ஆர்வமான ஆடியன்ஸ் இருந்தாதான் பேச வரும். ஆனா ஒரு தடவை கூட ஆர்வமே இல்லாத, விரும்பவே விரும்பாத ஒரு ஆடியன்ஸ் தினம் பேசுறது யாரு? எந்த பயலாவது உங்களை காலையில 8:30 மணிக்கு டீச்சர் வாங்க டீச்சர், ஐயோ என் பிறவி பையனை உங்களை பார்த்த உடனே அடைஞ்சிட்டேன் டீச்சர், நீங்க தான் டீச்சர் எனக்கு வாழ்க்கையே தரப்போறீங்க, என் எதிர்காலம் உங்கள் கண்களில் தெரிகிறது, ஒளிமயமான எதிர்காலம். ஒரு பேர் சொல்லியிருக்கான், இந்த பொம்பளைக்கு லீவே எடுக்க தெரியாது, ஏன்டா எதுக்குடா தினம் வருது, கல்யாண நாளைக்கு வருது, பிறந்த நாளைக்கு வருது, அது பிறந்த நாளைக்கு வருது, நம்ம பிறந்த நாளைக்கு. இவ்வளவு தூரம் ஆசிரியர் தின விழா கொண்டாடுறாங்களே, என்னைக்காவது உங்க பிள்ளைங்க யாராவது இன்னைக்கு செப்டம்பர் 5 ஆசிரியர் தின விழா, இந்த ஒரு சின்ன மிட்டாய் வச்சுக்கோங்க, எங்கேயாவது யாருக்காவது கொடுத்துருக்கானா? எனக்கு தெரிய கொடுத்தது இல்லை, நான் கொடுத்தது இல்லை, நான் கொடுத்தது அப்படின்னா விரும்பாத ஒரு அவையை தினமும் சந்திக்கிற பொறுமை மிக்கவர்கள். அந்த நிலம்னு சொன்னார்ல, அது உங்ககிட்ட இருக்கு என்பதால் தான் இந்த விருது உங்களுக்கு. அதான் உண்மை, அது இருக்கு உங்களுக்கு. என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், கஷ்டம் தான். இது ரொம்ப பெரிய சேலஞ்ச் இன்னைக்கு டீச்சர்ஸா இருக்கிறது. 2020க்கு முன்னாடி இருந்தது இப்ப மாறிடுச்சு. எப்போ இந்த கொரோனா வந்துச்சோ அதுக்கு முன்னாடியும் பிரச்சனை இருந்தது. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா பள்ளி கல்வித்துறை சிலது ஓப்பனா சொல்லவும் முடியாது. ஆனா அவருக்கு இதை கண்டுக்காம விட்டுருவாருன்னு நம்புறேன். எமிஸா எமிஸ் அது ஒன்னே போதும் இதுல ஓகே. அதுல என்னென்னத்தையா ட்ரீட் பண்றது, அதுல பண்ணும்போதுதான் நமக்கு நெட்டு வேலை செய்ய மாட்டேங்குது. அதை கண்டுபிடிச்சவங்களை கடவுளா நினைச்சு கூட
ஆசிரியர் என்பவர் கரும்பலகை பக்கம் திருப்பி, இங்க கூட யாரோ அதை சொன்னாங்களே, கரும்பலகையில் எழுதி, அந்த மேடம் சொன்னாங்க. நல்ல தமிழ் அவங்ககிட்ட இருக்கு, அவங்க உண்மையிலே அவங்க இந்த பக்கம் திரும்பி கரும்பலகையில கை வைத்து எழுதும் போது அது வெறும் எழுத்து அல்ல, அந்த கூட்டத்தில் இருக்கிற மாணவர்களின் தலையெழுத்தை அங்கே அவர் எழுதி கொண்டார். அதான் உண்மை. அங்கிருந்து கிடைத்த ஞானம் தான் இந்த சமூக வழிகளிலே அவர்கள் பறந்து போவதற்கு, நடந்து போவதற்கு, மேலே மேலே போவதற்கு அவர்களுக்கு உத்வேகமும் அறிவும் தருகிறது. அதை செய்யணும். எங்க அப்பா அம்மா வாத்தியாரா இருக்கும்போது நான் செஞ்ச வேலையெல்லாம் என்னன்றீங்க? ஏன்னா எங்க அப்பாவும் அம்மாவும் கிராமத்துல டீச்சர். ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க, கீழே பார்த்தோம். அங்க ஓட்டர் லிஸ்ட்டுக்கு எடுக்க போறது நான் தான். ஏன்னா எங்க அப்பா போக மாட்டாரு, அவர் வாத்தியார். டேய் நீ போய் எழுதிட்டு வாடா. நான் வீட்டுக்கு போய் உட்காந்து இந்த ஓட்டர் லிஸ்ட் சென்சஸ் எடுக்கிறது நான் தான். இன்னும் கொடுமை இருக்கு. 1975 எமர்ஜென்சி இருந்ததுல, அப்போ கருத்தடைக்கு ஆள் பிடிச்சது ஆசிரியர் சார். இதை சொல்றது வேற வழி இல்லை சார், சொல்லித்தான். வாத்தியாருக்கு பாடத்தை தவிர என்னென்ன வேலையா கொடுத்தீங்க? இதை விட கொடுமை என்னன்னா, எலெக்ஷன் வந்தா எலெக்ஷன் டியூட்டியும் வாத்தியார் தான். அந்த அம்மா சுகர் பேஷண்டா இருக்கும், அதுக்கு உடம்பு சரியில் இருக்காது. இதுக்கு எலெக்ஷன் டியூட்டியில போய் அவங்க நேமெல்லாம் இப்போ கம்ப்யூட்டர்ல எடுத்துறாங்க. ஸ்கூல்ல இருந்து லிஸ்ட் கொடுத்துருவாங்க யார் யார் வாத்தியார். அதை எங்க போடுவாங்கன்னா, அடித்தடி இருக்கிற ஒரு கிராமத்துல போடுவாங்க. அங்க ராத்திரி தங்கவும் வழி இருக்காது. இவங்க வீட்டுக்காரர் வந்து காவலுக்கு நிற்பாரு. உன்னை கட்டின பாவம், நான் என்னென்ன செய்ய வேண்டியது. ஏஇஓ வந்தா கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி தர வேண்டியிருக்கு. டிஇஓ வரும்போது சார்ட் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. சில சமயம் நீ திருத்தி கொடுக்குற அந்த பேப்பர்ல டோட்டல் போட வேண்டியிருக்கு. இன்னும் சில சமயம் திருத்தவே வேண்டியிருக்கு. அப்படின்னு அந்த நொந்து கிடப்பதில்ல. ராத்திரி கொண்டு போய் கிராமத்துல இறக்கி விட்டா அங்க தங்கு வசதி இருக்காது. ஏன்னா காலையில 6 மணிக்கு முன்னாடி நீங்க போகணும். நைட்டு அந்த ஓட்டு இதெல்லாம் மெஷின் எல்லாம் வந்துருச்சுன்னா காவல் காக்கணும். இதுல உங்களை பிரிசைடிங் ஆபீசர் சீஃபா வேற போட்டாங்கன்னா உங்க பொறுப்பு தான் அந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். அங்க வர்றவன் பூரா இப்ப ஒரு கட்சி 2 கட்சியா இருக்கு, பாக்குற திசையெல்லாம் கட்சி இருக்கு. அத்தனை பேருக்கு ஏஜென்ட் இருப்பான், அவ்வளவு பேர் மோட்டா ஆளா இருப்பான். அவனெல்லாம் நீங்க போய் சமாளிக்கணும். நமக்கு வீட்டுக்காரர்கிட்ட பேசவே தைரியம். தெருவில் இருக்கிறவங்களோட எப்படி பேசுறது? இத்தனை வேலையும் செய்ய சொல்லிட்டு பாடமும் நடத்துங்கன்னா பரிதாபம் யாருங்க? யாரு? அதனாலதான் உங்களை கூப்பிட்டு விருது இவ்வளவு. சரி, அதைத்தான் விடுங்க. இப்ப எங்க வாத்தியார்லாம், எனக்கு ஒரு ஆசிரியர் இஞ்ஞாசின்னு பேரு. அப்ப நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது அவர் வந்து துறவி, கேத்தலிக் துறவி. அவர் கல்யாணம் பண்ணாத. ராலே சைக்கிள்னு ஒரு சைக்கிள் இருந்தது. அப்போ நல்ல உயரமா இருக்கும். அந்த சைக்கிள்லயே உயரமான சைக்கிள் தான் அவர் வருவார். அவ்வளவு ஹைட் அவர். இப்படி இருப்பார், என்னை விட நல்ல இவ்வளவு உயரம் இருப்பார். அவர் வண்டியில வரும்போதே அந்த ஸ்கூலே திரும்பி பார்க்கும். அவர் கிராஃப்ட் மாஸ்டர். கிராஃப்ட்னு ஒரு பாடம் இருந்தது, கைவேலை. அந்த காலத்துல டக்கை வச்சு நூற்கணும், பஞ்சு வச்சு நூற்கணும், நூற்று காட்டணும். அதுதான் அவர் வாத்தியார். அவர் கடுமையான ஆள். அடினா அடி பெரட்டி எடுத்துடுவார். அவர் அடிச்ச அடி இன்னும் எனக்கு நினைவு இருக்கு. கூப்பிட்டு வச்சு கும்முவார். வடிவேலு அடிப்பாங்க. அது மாதிரி ஒரு நாள் நான் கிராமத்துல இருந்து வர்றவன், ஒரு நாள் ஒரு வகுப்புக்கு வரும்போது, டேய் எல்லாருக்கும் சொல்றேன், ஏன்னா நாங்க பசங்க மட்டும்தான், பொண்ணுங்க கிடையாது, ஃபுல்லா பசங்க. அப்ப கோ எஜுகேஷன் கொடுமை கிடையாது. பசங்களுக்கு சந்தோஷம், வாத்தியாருக்கு கொடுமை. நான் உண்மையே சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நாங்க பூரா பசங்களா படித்தோம். அவர் ஒரு நாள் சொன்னாரு, டேய் ஆசிரியரை எங்கு கண்டாலும் என்ன செய்ய வேண்டும்? 2 கைகளையும் கூப்பி வணக்கமையா என்று சொல்ல வேண்டும். சொல்லல பிச்சு பிடுவான் படவா அப்படின்றாரு. நான் பயந்த பையன். அப்ப மட்டும் இல்ல, இப்பவும் தான் யாரு பயப்படுது. அதனால நான் பயந்து போயிருக்கிறேன். ஒரு 10-15 நாள் கழிச்சு காலையில 8:30 மணிக்கு எங்களுக்கு ஸ்கூலு.
எங்க ஒரு மெயின் ரோடு, இப்போவும் அரசரடி ஆரப்பாளையம் ரோட்ல பிரிட்டோ ஹை ஸ்கூல்னு அந்த ஸ்கூல் இருக்கு. இந்த வழியை நான் போகும்போதெல்லாம் அதை நினைப்பேன். அப்படி வந்து திரும்பணும், ஒரு சந்து மாதிரி திரும்பணும், அங்கதான் எங்க பள்ளிக்கூடம். நானு ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருக்கேன். இவர் சைக்கிள்ல வேகமா வந்தார். அவரை கண்ணுக்கு நேரம் பார்த்துட்டேன். பார்த்தோன்னே இவர் திட்டுவாரு அப்படின்ட்டு 2 கையை எடுத்து வணக்கம் யாரு. அவர் ஏதோ ஞாபகத்துல கையை எடுத்து வணக்கம். வண்டி வாரி விட்டு சைக்கிள் அங்க கிடக்கு, இவர் இங்க கிடக்காரு. வேட்டி வேற கிழிஞ்சிருச்சு. வேட்டி தான் கட்டிருக்கோம். அவரை தூக்குறதா சைக்கிளை தூக்குறதா, நான் சின்ன பையன், எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அதோட விட்டு இருந்தா பரவாயில்ல. அந்த வழியா நடந்து போறவங்க போய் சைக்கிளை தூக்கி அவரை தூக்கி நீ வாத்தியாரா, சைக்கிள் ஓட்டவே தெரியல, ரியலை எப்படி சொல்லி கொடுக்க போறேன்னு வேற என் முன்னாடி சொல்றாங்க. அவருக்கு வெறி ஆயிடுச்சு. அன்னைக்கு வகுப்புக்கு வந்து பிச்சு எடுத்துட்டாரு. பாக்குற இடமெல்லாம் கை கூப்பிடுறியா, வணக்கம் போடுறதுக்கு எங்க போடணும் தெரியும். ஐயா நீங்க தானேயா வணக்கம் போட்டு அப்படி அடி வாங்கியிருக்கேன். ஆனா இன்னைக்கு அவங்கள நினைக்க தோணுது. எங்க வாத்தியாரு ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னார். நான் சொன்னதை அப்படியே செய்யணும்னு அவசியம் இல்லை, உனக்கும் கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பதை அந்த நாளில் அவர் சொன்னாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நீங்க அடிக்க வேண்டாம், அடிச்சு விடுவேன்னு சொன்னீங்கனாலே போயிடுவான். உடனே கூட்டு போய் குடும்பத்தையே கூட்டு வருவான். குடும்பம் வந்தா பரவாயில்ல, அதாவது அந்த ஃபேமிலியோட அது வரைக்கும் பேசாம இருந்திருப்பாங்க. உனக்கு எனக்கும் ஆகாதுன்னு சொன்ன அத்தனை பேர் சேர்ந்து வருவாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, கூப்பிட அந்த வாத்தியே. நீங்கெல்லாம் ஒரு வாத்தியாரா, இதுக்குன்னே இந்த மைக்கு கேமராவோட 2 பேர் வருவாங்க. அந்த ஆசிரியரை என்ன செய்யலாம், ஏன் அவரை இன்னும் கைது செய்யல? அவர் வாத்தியாரியா, அதனால தான் சொல்கிறோம் அவரை கைது செய்து போலீஸ் ஸ்டேஷனில் வைக்க வேண்டும். அனைத்து சேனலும், நியூஸ் சேனல் பூரா வாத்தியார் கைது, வாத்தியார் கைது. உண்மையிலே சொல்றேன், கொஞ்சம் கூட அதிகாரமே இல்லாம, கொஞ்சம் கூட கண்டிப்பு இல்லாம ஒரு புள்ள வளருமா? அப்பா அம்மா கண்டிக்கிறது இல்லை, ஆசிரியர் கண்டிக்க கூடாது, ஒருத்தருமே கண்டிக்கலன்னா சமூகம் எப்படி சரியாக இருக்கும்? யோசிச்சு பாருங்க, என்ன நிலைமை இது? இந்த விஷயத்தை சமூகம் யோசிக்கணும். யாராவது ஒருத்தர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். அடிக்கணும்னு நான் சொல்லல, அடிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் கண்டிக்கணும். ஒரு வார்த்தை, என்னடா அறிவு இல்லாம பேசுறேன்னு சொன்னா எழுதிறானே லெட்டரு, எனக்கு மன உளைச்சலை ஏற்படுது. உனக்கு மனசு இருக்கானே தெரியலையா? நூறு பையன், அவருக்கு இவர் மன உளைச்சலை ஏற்படுத்தினாரா? வீட்டுல கொண்டு போய் வச்சுது. எங்க மதுரையில ஒரு ஸ்கூல்ல, மதுரையில ஒரு ஸ்கூல்ல எங்க சிஸ்டர் ஒருத்தங்க வேலை பார்க்கறாங்க. அந்த பொண்ணு ஒரு நாள் எனக்கு போன் பண்ண, அண்ணே என்னால முடியலண்ணே. என்னம்மா, ரொம்ப பயமா இருக்குண்ணே, +2 பயிலுக்கு நான் பாடம் நடத்துறேன்னு. ஏமா என்ன கேட்க மாட்டேங்கிறானா? அடுத்து எனக்கு தெரிஞ்சதுதானே, கேட்க மாட்டான்னு தெரிஞ்சதுதானே, அதை விட பயங்கரமா இருக்குண்ணே. என்னம்மா, எனக்கு போன் வருதுண்ணே, ராத்திரி 10 மணிக்கு பிறகு ஒரு பையன் போன் பண்றான், மிஸ் நான் எங்க வீட்டு மொட்டை மாடியில இருக்கேன். ஏன்டா 10 மணிக்கு ஏன்டா அங்க போனேன்? எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு மிஸ், குதிக்கலாமான்னு தோணுது மிஸ். ஏன்டா அதை எனக்கு சொல்ற? நீங்க தான் மிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. இந்த பொண்ணு எனக்கு சொல்லுது, அண்ணே நான் என்னென்ன செய்வேன், தப்பி தவிர அவன் குதிச்சுட்டான்னு வைங்க, போலீஸ் வந்து போன் ரெக்கார்டு இருக்கு, கடைசியா யாரு கூட போயிருந்தானா நான் ஏதோ சொல்லி அதனாலதான் குதிச்சேன்னு தெரியும். அவன் என்கிட்ட சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்ச மிஸ் நீங்க தான் சொல்லியிருக்கான், அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகாது. அப்போ இவங்கிட்ட இருந்து போன் வந்தாலே பதறுதுங்க. என்னென்ன சொல்றாங்க சார், வகுப்பறையில 7th மேலேயே, அதுக்கு கீழேங்கிறாங்க, எனக்கு தெரியல. 9th 10th பாடம் நடக்கும் போதே கோ எஜுகேஷன்ல, இப்போ அரசு பள்ளிகள்ல பெரும்பாலும் கோ எஜுகேஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நீங்க அது இல்லை இருந்தானா, இங்க இருந்துட்டு அங்க ஒரு பொண்ணை பார்த்து ஒரு செய்தி சொல்றான். அங்க இருக்கிற பொண்ணு, இப்போ பசங்களை விட பொண்ணுக்கு தான் நிறைய செய்தி சொல்லுதுன்னு வேற சொல்றாங்க. உங்களுக்கு தான் அது தெரியும், நாங்கெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டேட்.
எங்களுக்கு செய்தி சொல்ல ஆளே கிடையாது. அந்த பொண்ணுங்க ஒரு செய்தி சொல்லுது, இங்க இந்த அம்மா கெமிஸ்ட்ரி நடத்திக்கிட்டு இருக்கு, அங்க வேற ஒரு கெமிஸ்ட்ரி வேலை பார்க்க. இப்போ இந்த இந்த டீச்சர் என்ன செய்யணும்? ஏய், என்ன 2 பேர் பேசுறீங்க அப்படின்னு கேட்கவும் முடியாது. கேட்டா வேற மாதிரி அதுக்கு ட்விஸ்ட் கொடுத்துறாங்க. உங்க எல்லாருக்கும் இந்த அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். சார் குரல் எல்லாம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த அளவுக்கு படிச்சு மேலே வந்த பிறகு நல்ல நல்ல குரல்களை மேடையில சொல்றாங்க சார் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல திருக்குறளை சொல்லி ஒரு வரவேற்பை நேற்று சாயந்தரம் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்க. அங்க 2 குறள் அவங்க சொன்னாங்க. எனக்கு கேட்ட உடனே இது குறள் இல்லைன்னு தெரிஞ்சது. இருக்காது, நான் வேணா காட்டுறேன். நான் அப்புறம் கேட்டேன், இது எங்க இருந்து எடுத்தீங்க? சாட் ஜிபிடி. திருவள்ளுவரே கேட்டுக்காங்க. அவர் எழுதினது 1330. இவங்க 2 புதுசா எழுதியிருக்காங்க. ஏற்கனவே அது நம்ம ஊர்ல எழுதி பெரிய பிரச்சனை வேற ஆயிடுச்சு. அதை பார்த்துருப்பீங்க. பெரிய இடத்துக்கே அது போயிருச்சு. திருக்குறள் எதுவுமே தெரியாம திருக்குறள் எழுதி விட்டாங்க. அதனால திருக்குறளை முதல்ல திருக்குறளான்னு பார்க்கணும், அப்புறம் தான் அதை வெளியில சொல்லணும். ஆனா இந்த மேடையில நல்ல திருக்குறள், இந்த அகலாது அணுகாது தீக்காய்வார் போலன்றது அரசருக்கு பக்கத்துல இருக்கிறவங்க. இப்போ இந்த மாதிரி பெரிய பதவியில இருக்கிறாங்கன்னு வைங்க, பெரிய அமைச்சர்கள் அது மேல இருக்கிறவங்க கிட்ட பழகும் போது ரொம்ப கிட்ட போயிடக்கூடாது, ரொம்ப விலகிடக்கூடாது. அதுதான் உண்மை. அரசர்கள்ட்ட இருக்கிறவங்க அப்படிதான் இருக்கணும். ரொம்ப கிட்ட போனாலும் போட்டு கொடுக்குறது 2 பேர் இருப்பாங்க, ஒழிக்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. ரொம்ப விலகி போனா அவருக்கே நம்மளை பிடிக்காம போகும். ஆமாங்க, இந்த மாதிரி உயர்ந்த பதவியில் இருக்கிறது உங்களை பார்த்தா பெரிய விஷயமா தெரியும். அதுல இருக்கிற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப சிரமம். இதை திருவள்ளுவர் ஒரு குறள்ல சொல்லிட்டார். இதை நீங்க ஆசிரியர்கள் செய்யணும். அதான் இருக்கு. ரொம்ப ஒரு பிள்ளைகிட்ட நெருங்கி போனாலும் அதுக்கு வேற ட்விஸ்ட் கொடுத்துருவாங்க. அது ஆண் ஆசிரியர்கள் 10th 11th 12th பிள்ளைகள்கிட்ட பழகும் போது ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா அந்த வயசு பிள்ளைகளுக்கு யாரு வேணாலும் ஹீரோவா தெரிவாங்க. இளம் ஆசிரியர்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க, 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, அவன் போடுற ட்ரெஸ், அவன் பேசுற பேச்சு, அந்த ஒரு 15 வயசு 16 வயசு பொண்ணுகளுக்கு ஹீரோ மாதிரி தெரியும். அந்த பொண்ணை அவர்கிட்ட அதிகமா பேசணும்னு விரும்பும். அதுக்கு பெரிய காரணம் என்னன்னா, வீடுகளில் இருப்பவர்கள் யங்ஸ்டர்ஸ் டீனேஜர்ஸ் என்கேஜ் பண்றது இல்லை. நான் என்னோட மொபைல்ல இருக்கேன், எங்க வீட்டம்மா அவங்க மொபைல்ல இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளின் மன உணர்வு வேற எங்கேயோ இருக்கு. இன்னைக்கு இருக்கிற 4 வயசு பையன்கிட்ட உங்களால பேசி தப்பிக்க முடியாது. அவன் உங்களுக்கு மேல தெரிஞ்சு வச்சிருக்கான். அவனோட விருப்பம் ஒரு மொபைல் எடுத்து அவன் எது வேணாலும் பண்ணுவான். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அப்பாவை பே பண்ண சொல்றான். அப்பாவுக்கே ஆன்லைன்ல எப்படி ஆர்டர் பண்றது தெரியாது, பே பண்ண மட்டும் தெரியும். ஏன்னா வேற வழி கிடையாது. ஒருத்தன் டப்பாவோட நிக்கிறான். உங்க வீட்டுல இருந்தாங்க இல்லையே, நாங்க ஒண்ணுமே சொல்லி, உங்க நம்பர் என்ன? இந்த நம்பர், இந்த நம்பர்ல தானே வந்திருக்கேன். யாரா சொல்லுங்க. இப்போ அந்த அளவுக்கு ஐக்கியம் ஜாஸ்தியா இருக்கு இந்த பிள்ளைகள். இந்த பிள்ளைகளோட டீல் பண்ணும்போது பெற்றோருக்கு மேனேஜ் பண்ண முடியல. அப்ப அந்த பிள்ளைகள் எங்கோ ஒன்றை தேடுகிற இடம் பள்ளியாக இருக்கிறது. அறிவு தேடலை தாண்டிய தேடல்களை பள்ளிகளில் தேடுகிறார்கள். நான் காவல்துறையில ஒருத்தர் பெரிய அதிகாரியோட சமீபத்தில் பேசும்போது அவர் சொன்னாரு, +2 எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம் முடியும் போது எங்கள் காவல் நிலையங்கள் எல்லாம் சுறுசுறுப்பா இருக்கும் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு தான் ஓடி போறவங்க எண்ணிக்கை சார். உண்மை சார், இது நாட் ஜோக்கிங். +2 பசங்க லாஸ்ட் எக்ஸாம் எழுதுனோடனே நீ அங்க வா, நான் இங்க வரேன்னு ஓடி போயிருந்தான். இவங்களை வகுப்புல வச்சு இவங்களுக்கு சென்டம் எடுக்க வச்சு 100% ரிசல்ட் காட்டணும். எத்தனை வகையான நெருக்கடி. முதல்ல ஆசிரியர்களுக்கு எத்தனை நெருக்கடி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். முதல்ல காலையில 8:30 மணினா 8:30 மணிக்குள்ள வீட்டு வேலையை எதிரும் பெண்கள் நிறைய இருக்குங்க. சமையல் பண்ணி அவருக்கு போட்டு பிள்ளைகளுக்கு போட்டு பஸ்ஸோ 2 வீலரோ பிடிச்சு 8:30னா 8:30க்குள்ள போகணும். இப்ப நீங்க போய் அதை ஆன் பண்ணணும் அல்லது கையெழுத்து போடணும். கையெழுத்து போடுறது இருக்கா? சில சமயம் நம்ம நேரத்துக்குமே ஏஇஓ அந்த வழியா வந்திருப்பாரு. அவர் 8:25க்கு அப்படி நிற்பாரு. திருச்சமாமா, நீங்க டீச்சரா? ஆமா சார். டெய்லி இப்படித்தான் வர்றீங்களா? இல்ல சார். என்ன இல்ல, பார்த்தாலே தெரியுது.
அது பையன் கிட்ட கேட்பாரு, இந்த மிஸ் டெய்லி லேட்டா வருதாடா? அவங்க ஆமான்றாங்க. அவங்களுக்கு பழி வாங்குறதுக்கு இதை விட்டா வேற வேலை. யார் யாருக்கு பயப்படுவீங்க? யார் யாருக்கு பயப்படுறது? ஏஇஓக்கு பயப்படணும், டிஇஓக்கு பயப்படணும், சிஇஓக்கு பயப்படணும். அப்புறம் கரஸ்பாண்டன்ட்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு பயப்படணும், டைரக்டருக்கு நேரம் பயப்படணும். அவரே பாவம் போட்டு அவருக்கு நீங்க பயப்படுறது அவசியம் இல்லை, ஏன்னா வேற ஆபீஸ்ல இருக்கிறாரு. உங்களுக்கு நேரடி கண்ட்ரோல் இவங்க தான். என்ன மிஞ்சி போனா டிரான்ஸ்ஃபருக்கு உதவி செய்வார். அதுவும் கவுன்சிலிங் ஒன்று நடக்கும். எதுக்கு பயப்படுவீங்க? உள்ள வரும்போது அந்த நாளுக்குரிய பாடத்தை நீங்க ரெடி பண்ணிட்டு வரணும். எல்லா பள்ளிகளிலும் நிறைய ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க. சில பள்ளிகளில் இன்னொரு வகுப்பை சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கும். இது தவிர எம்இஸ்ல நீங்க செய்யணும். இது தவிர அந்தந்த வகுப்புக்கு பாடம் நடத்தணும். எவன் வந்தான் எவன் வரல, இடை நின்றவர்கள் யார் யாருன்னு கணக்கு எடுக்கணும். ஏன் அவன் இடை நின்றான்னு பார்க்கணும். அவனை போய் கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வரலன்னா உடனே கேட்டுருவாங்க, ஏன் அவன் இடையில நின்றாங்க. இத்தனை விஷயம் இருக்கு. வீட்டு வேலை பார்க்கணும், பள்ளிக்கூடத்து வேலை பார்க்கணும், பாடம் நடத்தணும். திடீர்னு பார்த்தா பஞ்சாயத்து வரும். அது கிராமத்துகளில் வேலை பார்க்குற அந்த லேடிஸ் பேசுற பேச்சை நீங்க தாங்கணும். ஏன்னா பொம்பளையா புள்ள பத்தியா நீ? என் பிள்ளைய கை நீட்டு இருக்க, கையை முடிச்சு விடுவேன், எரிச்சு விடுவேன். நீ பேச போற சிரிச்சோம்மா, இல்லம்மா தெரியாம பண்ணிட்டேம்மா, நான் கையை இப்படி ஓங்குனே அந்நேரம் உங்க பையன் குறுக்கு போயிட்டாங்க. சொல்லணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி தலைமை ஆசிரியர் கேட்கணும். ஒருவேளை தலைமை ஆசிரியருக்கு நம்மளை பிடிக்கலன்னு வைங்க, அவரே ஒரு ஆளை செக் பண்ணி அனுப்பிடுவாரு. நம்மளை அந்த ஊரை விட்டு மாற்றணும்னா இருக்குல்லங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு ஜாதிய அடுக்குகள். சில ஊர்களில் ஜாதி பிரச்சனை. இவர் என்ன ஜாதி, இது என்ன ஜாதி. நம்ம ஊர்ல இருக்குங்க, இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அது தெக்க நிறைய இருக்கு. கைகளில் கயிறு கட்டி பிள்ளைகள் வருகிறார். இவர்களுக்கு பாரம் நடக்கும். இவங்க 600க்கு 600 வாங்க வைக்கணும். ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க வைக்கணும். சாதாரண வேலைங்களா அது? சொல்லுங்க. இவ்வளவு செஞ்ச பிறகு சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது நின்றுகிட்டே வேற பாடம் நடக்கும். உட்கார்ந்தா வந்துடுவாங்க, பயலுக்கு முதல்ல போயிடுவாங்க. உட்காந்து பாடம் நடத்தக்கூடாதுன்னு பல ஸ்கூல்ல இருக்கு. முடியலைனால நின்றுதான் பாடம் நடத்தும். இப்போ புதுசா நானும் சார் இப்போ வரப்ப பேசிட்டு இருந்தோம். ஆசிரியர் தகுதி தேர்வு வேற வந்துருச்சு. இல்லாத ஆள்லாம் தகுதி வாங்கு, இல்லாட்டி போ பள்ளிக்கூடத்தை விட்டு வந்துருச்சு. சமூக நெருக்கடிகள் இத்தனைக்கும் மத்தியில சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாருன்னு தெரியும். சந்தோஷமா நீ போய் 1000 பிள்ளைகளுக்கு தினம் சந்திக்கிற, 40 பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லித்தர, நீ கொஞ்சம் ஓய்வு, நான் பாத்துக்கிறேன். ஒரு வீட்டுல சொல்லியிருக்காங்களா என்ன அங்க இருந்து வந்து மகாராணி மாதிரி சாஞ்சிட்ட, காப்பி கொடுத்து தரக்கூடாது. இதெல்லாம் ஒரு ஆளுநர். என்னைக்கு டீச்சரை கட்டணும்னா அன்னைக்கே என் தலையெழுத்து. என் நேரமும் போதனையா இருக்கு. வாயை திறந்தா என் நேரமும் போதிக்கிற ஒரு விஷயம் நீ காதுல கேட்கறதே கிடையாது அப்படின்னு இருக்கா இல்லையா? என்னங்க எல்லா வீட்லயும் சந்தோஷம் இருக்குங்களா? இத்தனையும் தாண்டி ஏதோ ஒன்று உங்களை ஆசிரியராக இயக்குகிறது. அது என்ன? டீச்சராக இருப்பதில் இருக்கிற பேஷன். அதுதான் உங்களுக்கு டீச்சிங் வந்து மற்ற பணி மாதிரி இல்லைங்க. have to have some passion. அதுல ஒரு ஈடுபாடு இருக்கணும். நம்ம சொல்றதை யாரோ உட்கார்ந்து கேட்கறானோ இல்லையா, கேட்கிற மாதிரியே உட்கார்ந்துருக்காங்க. உலகத்துல கொடுக்க கொடுக்க குறையாதது ஒன்னே ஒண்ணுதான், ஞானம் மட்டும்தான். வேற எதுவும் கொடுக்க குறைந்து போகும். படம் கொடுக்க குறைந்து போகும். ஞானமும் அன்பும் கொடுக்க கொடுக்க குறையாது. எத்தனை பேருக்கு நீங்க பாடம் நடத்தி, எத்தனை பேருக்கு, எத்தனை தலைமுறைகளை பார்த்துருக்கீங்க. முடியாத நேரத்திலையும் பாடம் நடத்திருக்கீங்க. இது எல்லாத்தையும் விட ஆசிரியருக்கு நிறைய சொன்னார். நடுவு நிலைமைன்ற சொல்லுக்கு ஆசிரியர் தான் உதாரணம். நான் படிக்கிறேன், எங்க அப்பாட்ட இன்னொரு பையனும் படிக்கிறான். நாங்க 2 பேரும் பரீட்சை எழுதுறோம். நான் சரியா எழுதல, அவன் சரியா எழுதியிருக்கிறானா. எங்க அப்பா திருத்தும் போது யாருக்கு ஃபர்ஸ்ட் மார்க் போடுவாரு? யாருக்கு ஃபர்ஸ்ட் மார்க்?
யாருன்னு பார்க்க மாட்டாரு, ஏன் மகன்னு பார்க்க மாட்டாரு. தன் மகனாகவே இருந்தாலும் தகுதி எதுவோ அதற்குத்தான் முதல் மதிப்பெண் என்று சொல்லுகிற நடுநிலைமை யாரிடம் இருக்கிறது என்றால் ஆசிரியர்கள். அதுதானே பெருமை, அதுதானே உயர்வு, அதுதானே சிறப்பு. மனுநீதி சோழன்னு சொல்றாங்கல்ல, தன் மகனை தேர்காலில் இட்டவர். இந்த மனுநீதி சோழனுக்கு நிகரான நீதி வழங்குகிறவர்கள் ஆசிரியர். 2 பேரும் அடிச்சுட்டு வந்தானா, அடி வாங்கினவன் அல்லது அடிச்சவன் மகனாக இருந்தார். பசங்க படம்னு ஒரு படம் வந்தது, அது பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல ஆசிரியர்களாக இருப்பவர்கள் நிறைய படிக்கணும். ஊவே சாமிநாத ஐயர் என் சரித்திரம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இங்க இருக்கிறவங்களை எத்தனை பேர் அந்த நூல் இருக்குன்னு தெரியும்? மொத்தம் ஒரு 10 பேர் 15 பேர். தயவு செய்து நீங்க வாங்கி வாசிங்க. ஆசிரியர் என்பவர் எவ்வளவு உயரத்திருப்பார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் ஊவேசாவுக்கு ஆசிரியர். ஊவேசா அவரை பத்தி எழுதும் போது அவர் பேரை கூட எழுத யோசிப்பார். ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். அந்த காலத்து திண்ணை பள்ளி எப்படி இருந்ததுன்னு, அன்றைக்கு ஹோம்ஒர்க் எப்படி கொடுத்தாங்கன்னு இருக்கும். அதுல சாயந்தரம் கிளம்பி போகும்போது மாணவர் ஒவ்வொருவரிடமும் ஆசிரியர் எதையாவது ஒன்று சொல்வார். ஒரு பூவோ ஒரு காயோ ஒரு கனியோ சொல்லுவாராம். அதை நினைவில் வச்சுக்கிட்டு திரும்பி அடுத்த நாள் வந்து உடனே அவன் சொல்லணும். அதுதான் ஹோம்ஒர்க். நினைவாற்றலுக்காக. அவன் சொல்லலைன்னா அவனுக்கு அடிவிடும். எப்படி அடிவிடும், எவ்வளவு மோசமா அடிவிடும். மேல வந்து இப்படி கையை கட்டி தொங்க விட்டு கீழே உப்பை பரப்பிடுவாங்க. தொங்கணும். தண்டனை எப்படி இருந்தது இல்ல. நம்ம ஊர்லங்க ஊவேசா புத்தகம் படிச்சு பாருங்க. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் பேச்சு எங்க இருந்தாலும் கேட்டு பாருங்க. அவரது பிறந்த நாளை ஒரு பல்கலைக்கழக மாணவர்கள் பிறந்த நாளை கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, என்னுடைய பிறந்த நாளை என்ன கொண்டாட போறீங்க, அதை ஆசிரியர் தினமாக கொண்டாடுங்கள்னு சொன்னார். அதனாலதான் செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அதான் உண்மை. உலகம் முழுக்க இருக்கிறவர்கள் எல்லாம் ஆசிரியர் தினத்தை என்றைக்கு கொண்டாடுகிறார்கள் தெரியுமா? அக்டோபர் 5. கரெக்ட். உலகம் முழுக்க அக்டோபர் 5. இந்தியாவில் மட்டும் செப்டம்பர் 5. காரணம் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அப்போ செய்திகளை நிறைய தெரிஞ்சுக்கணும். தினசரி எத்தனை பேர் பேப்பர் வாசிக்கிறீங்க? ஆசிரியர்கள் பாதி பேர் கூட தினசரி பேப்பர் வாசிக்கணும். நான் இவ்வளவு நேரம் உங்க கஷ்டங்களை பத்தி சொன்னேன். இப்போ சில விஷயங்கள் நான் விரும்புறத சொல்றேன். தினசரி ஒரு ஆங்கில நாளிதழ் அல்லது ஒரு தமிழ் நாளிதழ் வாங்கணும், வாசிக்கணும். 1000 வேலை இருந்தாலும் வாசிக்கணும். நீங்க இப்ப பாக்குற உலகம் இல்ல, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இருக்க போறது. உலகம் மாற போகிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிறது உள்ள வந்தாச்சு. வெறுமன படிக்கிற வகுப்பறைகள் இனி இருக்குமா என்பது சந்தேகம். இதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்கு, ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், AGI. அதுக்கடுத்தது ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், ASI. அதுக்கப்புறம் குவாண்டம். அதெல்லாம் வருதுன்னா இப்போ ஒரு நொடியில செய்வது மாதிரி 10,000 மடங்கு வேகமாக இயங்குமா கம்ப்யூட்டர், கணினி. அந்த சூழலுக்கு நாம் எப்படி தயாராவது? அந்த தலைமுறைக்கு நீங்கள் எப்படி போதனை செய்வது? இதுதான் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியமானது. அப்போ அப்டேட்டடாக இருக்கிறோமா? டெட் வைக்கிறாங்களேன்னு கோச்சிக்காதீங்க. நான் சில ஆசிரியர்களை பார்த்து பதறி இருக்கிறேன். நான் ஒரு பள்ளிக்கு போயிருக்கிறேன். மேடையில் நான் உட்கார்ந்துட்டேன். பள்ளியினுடைய ஆண்டு விழா. என் பக்கத்துல கரஸ்பாண்டன்ட் இருக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு சீஃப் கெஸ்ட் வந்து மாவட்ட நீதிபதி, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். அவர் கொஞ்சம் பிந்தி வந்தார். அவர் வரும்போது என் பக்கத்துல இருக்கிற கரஸ்பாண்டன்ட்ட ஒரு டீச்சர் பேசுறாங்க. The chief guest has been arriving அப்படின்னா எனக்கு அப்படியே பதறி போச்சு. அவங்க வாசலுக்கு வந்திருக்கிறாங்க. The chief guest has arrived அப்படின்னு சொல்லியிருக்கணும். She is just coming சொல்லியிருக்கணும். The chief guest has been arriving present perfect continuous tenseல ஒரு மேடம் பேசுறாங்க. இவங்க கிட்ட இங்கிலீஷ் படிக்கிறவன் என்ன பாடுபடுவான்னு நான் பதறி போனேன். நான் சொல்றது ரொம்ப உண்மை சார். அவங்க யாருன்னு கேட்டேன். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். நான் இன்னும் பதறி போனேன். நான் சத்தியமா நான் சொல்றேன், அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கரஸ்பாண்டன்ட்டையும் அவங்க எல்லாம் கூப்பிட்டு முதல்ல உங்க ஆசிரியர்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன்.
இனிமே நீங்க கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. பட் ஐ ஹேவ் டு டெல் देम தி ட்ரூத். உண்மையான மொழியை சரியாக சொல்லி தராதவர்களால் தான் மொழி கீழே போகுது. அது ஆங்கிலமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும். உச்சரிப்பு சரியில்லை, மொழி புலமை இல்லை, வாசிப்பதே இல்லை. ஆசிரியர் என்பவர் கற்க மறந்தவர் அப்படின்னு ஒரு அவச்சொல் இருக்கு. இதற்கு நாம என்ன செய்யணும்? தினம் வாசிக்கணும். எத்தனை பேருக்கு மாடர்ன் லிட்டரேச்சர் தெரியும்? எத்தனை பேருக்கு பாட புத்தகத்தை தாண்டிய மற்ற இலக்கியங்கள் தெரியும்? எத்தனை பேர் தினசரி தினமலர் படிங்க, தமிழ் ஹிந்து படிங்க. எத்தனை கட்டுரைகள் வருது தெரியுமா? வாசி பாருங்க. நேபாளில் என்ன நடந்தது, நேற்று அமெரிக்காவில் என்ன நடந்தது, கிர்க் அப்படின்ற ஒரு ஆளை எங்க இருந்து சுட்டான், எந்த பல்கலைக்கழகத்தில் அது நடந்தது, இதெல்லாம் தெரியாம வகுப்புல போய் அதே பாடம் நடத்தினீங்கன்னா எப்படி பசங்க சந்தோஷமா இருப்பாங்க? அப்படின்னா ஆசிரியர்களுக்கு என்ன இருக்கிறது? பெரும் பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் நினைத்தால் உங்கள் கையில் இருக்கிற பிள்ளைகளை சிற்பமாகவும் ஆக்கலாம், படிக்கட்டாக உடைத்து போடலாம். So you have got a greater responsibility. அதற்காகத்தான் ஆசிரியர்கள் மீது சில விமர்சனங்களும் இருக்கா இல்லையா? நம்ம கஷ்டங்களை பேசணும். நம்ம என்ன செய்யணும்னா தினம் வாசிக்கணும், அப்டேட்டடா இருக்கணும், பாரபட்சம் இல்லாம இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். இத்தனையும் இருக்கிறவர்கள் தான் நல்ல ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட நல்ல ஆசிரியர்களை தெரிவு செய்து, இந்த கல்லூரி நிறுவனத்துக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கிறது என்னன்னா, அவங்களா அப்ளிகேஷன் வாங்கி பண்ணல, மாணவர்களே வந்து எங்க வாத்தியார் இவரு, அவர் நல்லவர், அவர்கிட்ட படிச்சதுனாலதான் இந்த கல்லூரிக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி நீங்க வந்து, அதாவது டீச்சர்ஸ் தான் பயல்களுக்கு சூஸ் பண்ணுவாங்க. ஆனா மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு மார்க் போட்டது இங்கதான். ரொம்ப பெரிய விஷயம். இந்த நிறுவனத்துக்கு எல்லார் சார்பிலும் மனமார்ந்த வாழ்க்கை. ஏன் சொல்றேன்னா, ஒண்ணு மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன், ரொம்ப நேரம் எடுத்துக்க. ஆசிரியர் என்பவர் ஒரு நாளும் தன் இடத்திலிருந்து மேலே வரப்போவதில்லை. இங்க யாரும் சொன்னாங்க, இருந்து வர்றவங்க அடுத்து ஐஏஎஸ் வருவாங்க, ஐபிஎஸ் வருவாங்க அப்படின்னு. என்னோட வாழ்க்கையில மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். ஆசிரியர் எப்பவுமே பின்னாடி இருப்பவர். இவ்வளவு பெரிய நிறுவனங்களை இதெல்லாம் உருவாக்கி இந்த சேர்மனை பெற்றெடுத்த பெரியசாமி என்கிற அந்த ஐயா மேடைக்கே வராம கடைசி வரிசையில் உட்கார்ந்து, அவர் ஒரு விவசாயத்தில் இருந்தவர். அவர் பிள்ளைங்களை எங்கேயோ ஒரு பள்ளிகள்ல படிக்க வச்சு இன்னைக்கு நியூ ஜெர்சியில போய் பிசினஸ் பண்ணி அவ்வளவு உயரங்களை தொட்டு இத்தனை கல்வி நிறுவனங்களை உருவாக்கின பிறகும் முன்னாடி வரணும்னு அவர் நினைக்கல. நாங்க கெஞ்சினோம், ஐயா கொஞ்சம் முன்னாடி வாங்கன்னு, அவர் வரல. அந்த மாதிரி இருக்கிறவர்கள் தான் ஆசிரியர். எவ்வளவு மேலே தன்னுடைய பிள்ளைகள் அந்நியம் படித்தவர்கள் எல்லாரும் மேல வந்தாலும் அவங்க மட்டும் முன்னாடி வர மாட்டாங்க. இது ரொம்ப உண்மை. ஆசிரியர்கள் எப்பவுமே பொதுநல சிந்தனை உள்ளவர்கள், தன்னலம் இல்லாதவர்கள். நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஹென்றி அல்மேதான் ஒரு ஆசிரியர் எனக்கு வகுப்பு ஆசிரியர் இருந்தார். அவருக்கு அடியும் வாங்கியிருக்கேன். ஆனா பள்ளியில தமிழ் மன்றம் ஒண்ணு தொடக்க விழாவுக்கு ஸ்கூல்ல ஒரு தமிழ் மன்றம் இருக்கும். அது 2 தடவை தான் மீட்டிங் நடத்தும். முதல்ல ஜூன் ஜூலைல தொடக்க விழா நடத்தும், பிப்ரவரியில நிறைவு விழா நடத்தும். இடையில ஒண்ணுமே செய்யாது. வேற உண்மை இருக்கிற விழால இது வேறையா? இப்போ அத்தனை விழாவை நடத்த சொல்றாங்க. இதுல தொடக்க விழா நடத்தும், நிறைவு விழா நடத்தும். இந்த தொடக்க விழாவுக்கு ஒவ்வொரு வருஷமும் 10th பசங்கள்ல இருந்து தான் ஒருத்தனை செயலாளராக தேர்ந்தெடுப்பாங்க, பள்ளியினுடைய தமிழ் மன்ற செயலாளர். அதுக்கு ஒரு தேர்வு மாதிரி, ஒரு ஆடிஷன் சொல்றாங்கல்ல, அது மாதிரி எங்க கிளாஸ்ல யாரெல்லாம் பேச விருப்பமா வாங்கலாம் அப்படின்னு அவர் தான் அப்ப தலைவர், ஹென்றி சார் தான் தலைவர். அவர் வந்து சொல்றாரு, வாங்கடா வந்து பேச வாங்கடா, உங்கள்ல இருந்து ஒருத்தனை நான் செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னாரு. எனக்கு அதுக்கு போறதுக்கே விருப்பம் இல்லை. நான் கிராமத்துல இருந்து வந்தவன், மேடை ஏறவே பயப்படுவேன், கூசுவேன். அதை விட முக்கியம்,
4:45 எனக்கு பஸ். சாயந்தரம் எங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போய் பஸ் ஏறணும். 4:45 பஸ்ஸை விட்டேன்னா எனக்கு 5:45 தான் பஸ். 1 மணி நேரத்துல மழை வரும், என்னென்னவோ வரும், பயமா இருக்கும். 4:45 பஸ்ஸை பிடிக்கணும்னா நான் 4:30க்கு ஓடியே ஆகணும். இதுல நான் செயலாளர்ல ஆயிட்டேன்னா போக விட மாட்டாங்க. அதனால நான் அதுக்கு போக விரும்பல. அவர் என்னை கட்டாயப்படுத்தி கூட்டு போனார். வாடா நீ வாடான்னு என்னை இழுத்துட்டு போனார். எங்க ஸ்கூல்ல ஒரு படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். அங்க எல்லாரையும் நிக்க வச்சு நீ பேசுறாரு. நிஜமாவே இருந்தவங்கள பல பேர் என்னை விட நல்லா பேசினாங்க. நான் அப்பவே முடிவு பண்ணிட்டு நம்ம கூட மாட்டாரு, அப்பாடா அப்படின்னு நிம்மதியா இருந்தது. இதுக்கு பிறகு ஒரு 15 நாள் கழிச்சு இலக்கியம் மன்ற விழா அப்படின்னு போட்டாங்க. அன்னைக்கு இவர் என்கிட்ட வந்து ஒரு நோட்டை கொடுத்தாரு, ஒரு குயர் நோட்டு. அந்த நோட்டை கொடுத்து, டேய் நீ தான்டா செயலாளர், அங்க வந்து பேசுறா. ஆனா சார் நான் எதுக்கு சார்? அப்ப டவுசர் போட்டுருக்கோம். இப்ப நீங்க போடுற பெருமுடா முழங்காலுக்கு கீழே ஓப்பனா இருக்கும். சும்மாவே நமக்கு கால் நடுங்கும். டவுசர்ல நடுங்குன்னா அவ்வளவு பேருக்கு தெரியும், கேவலமா இருக்கும். அதனால எனக்கு வரவே விருப்பம் இல்லை. வேணா, டேய் நீ பேசுவடா, நீ தாண்டா பேசணும் அப்படின்னு முதல் மேடை என்னை ஏற்றியது என்னுடைய ஆசிரியர். நான் சொன்ன நம்புவீங்களா? அன்னைக்கு அந்த இலக்கிய மன்றத்தை தொடங்கி வைக்க வந்தது பேராசிரியர் சால்மன் பாப்பா. 1973. இன்னைக்கு அந்த நாளை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 1991 தான் பேச வந்தேன். பாப்பையா சார் திடீர்னு என்ன மேடையில கூப்பிட்டு பேசுறாரு. நான் வந்து ஒரு 4-5 கூட்டம் பேசுற பிறகு அப்ப எங்க அப்பா உயிரோட இருந்தார். அவர் ஒண்ணா என்னை கூப்பிட்டாரு, நம்ம நீ பேசுறியாமே அப்படின்னாரு. கூப்பிட்டுருக்காரு. அந்த பேராசிரியர் இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தாரு, ஏன்டா உன்னைய கூப்பிட்டுறாரு? நீ என்கிட்ட பேசும்போதே உளருவேடா, நீ எப்படா மேடையில பேசுற? நீ சொன்னது எங்க அப்பா. ஆனா நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே எனக்குள்ள ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கிறது என்று கண்டுபிடித்தவர் என் தந்தை அல்ல, என் ஆசிரியர் தான். அப்படின்னா நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. மறைந்து கிடக்கிற திறமைகளை, பூமிக்கு அடியில் இருக்கிற தங்கத்தை, பெட்ரோலை, வெள்ளியை, கனிமங்களை கண்டுபிடிப்பதற்கு இப்போது கருவிகள் வந்திருக்கு. ஆனால் எந்த கருவியும் இல்லாமல் ஒரு பையனின் மறைமுக ஆற்றலை கண்டுபிடிக்கிற தகுதியும் திறமையும் ஆசிரியர்களாகிய உங்களுக்கு தானே. நீங்கள் செய்வது சாதாரண பணி அல்ல, பெரிய பணி. பணியை தொடர்ந்து செய்யுங்கள். எங்கு சென்றாலும் பெருமைக்குரியவர்களாக இருங்க. ஒரே ஒரு விஷயம், கேரக்டர் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கு. குறிப்பாக ஆண் ஆசிரியர்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். இட்ஸ் நாட் வாட் யூ பிரீச் பட் ஹவ் யூ லிவ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட். நீங்கள் டீச் பண்ணுவது அல்ல ஆசிரியர் பணி, எப்படி வாழுகிறீர்கள் என்பதுதான் ஆசிரியர் பணி. நல்லவர்களாக, ஒடுக்கம் உள்ளவர்களாக, நேர்மையாளர்களாக, டாஸ்மார்க்கு போகாதவர்களாக. ஓப்பனா சொல்லித்தானே ஆகணும். ஆசிரியரை சாயந்தரத்துல இந்த கடையில பார்த்துட்டான்னா அடுத்த நாள் அந்த பையன் உங்களை மதிக்க மாட்டான் சார். நான் உங்களுக்காக சொல்லலை, நீங்க தான் பெருமைக்குரியவர்கள். உங்க நண்பர்கள் யாராவது இருந்தால், தவறான சிந்தனைகள் யாருக்காவது இருந்தால், அதிலிருந்து வெளியே வந்தால் நீங்கள் தான் சமூக சிற்பிகள். எனக்கு என்னவோ இந்த மண் அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகளை விட ஆசிரியர்களைத்தான் நம்பி இருக்கிறது. நீங்கள் நினைத்தால் புதிய இந்தியா புறப்பட்டு வரும், உங்கள் கையில் இருக்கிறது. அதனால் தான் இத்தனை பெருமைக்குரிய பெரிய நிறுவனம் உங்களை அழைத்து பெருமைப்படுத்துகிறது. இந்த பெருமைகளை சுமந்து கொண்டு போங்கள். இந்த கல்வி நிறுவனத்தை பற்றி மற்றவர்களிடம் சொல்லுங்கள். இதோ இருக்கிறது ஒரு கல்லூரி, இதோ இருக்கிறது ஒரு பெரிய குடும்பம். அவர்கள் ஆசிரியர்களை அழைத்து பெருமைப்படுத்துகிறார்கள். உங்கள் மாணவர்களை, உங்கள் பிள்ளைகளை அங்கே கொண்டு போய் சேருங்கள். நல்ல கல்வி கிடைக்கும் என்று வெளியில் சொல்லுங்கள். இதுதான் நீங்கள் இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய நற்பணி. விருது பெறுகிற அத்தனை பேருக்கும், அவர்கள் குடும்பத்தினருக்கும், விருது வழங்குகிறவர்களுக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி.